ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணுன்றதை நான் இது வரைக்கும் சொன்னதில்லை, பட் ரெசிபி மட்டும் போட்டிருப்பேன். இன்றைக்கி டின்னர் இதுதான் அப்படின்னு சொல்லி இப்போ நான் எப்படி செய்கிறேன்றதை சொல்கிறேன். கொஞ்சமாக பேனில் பட்டர் போட்டுட்டு க்யூப்ஸாக கட் பண்ண பன்னீரை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா, கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஒரு பக்கம் நான் சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கம் என்ன பண்ணுறேன்னாக்கா பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே நம்ம என்னெல்லாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் கார்லிக்கு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் கேஷ்யூ, இதெல்லாம் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் இது நல்லா ஓரளவுக்கு லைட்டாக கோல்டன் கலர் வந்த உடனே என்ன பண்ணிடுறோம்னாக்கா அதில் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன் போட போகிறோம். ஸோ ஆனியன் போட்டுட்டு அது பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாமும் போட்டு சாத்தே பண்ணுறோம். இப்போ பட்டர் கம்மியாக இருக்கிறதால நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம அதை வதக்கிக்கணும். அந்த கிளாஸி லுக் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஆனியனை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி போடுவோம். ஸோ தக்காளி போட்டுட்டு அதுவும் ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு சாத்தே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேஷ்யூஸ் போடணும். ஸோ கேஷ்யூஸ் நான் ஏன் போடுறேன் அப்படின்னாக்கா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ் கிரேவி வதக்கும் போது என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃப்ரெஷ் க்ரீம் போடுவாங்க. நான் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக என்ன போடுறேன்னாக்கா கேஷ்யூஸ் இதிலே போட்டு வதக்கிக்கிறேன். ஸோ கேஷ்யூஸும் போட்டாச்சு. அதை நல்லா வதக்கிட்டு அதை ஆற வைக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு வரணும். திருப்பியும் ஒரு பேனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டர் போட்டுட்டு அந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த கிரேவியை போடணும். அதுக்கு முன்னாடி சில ஸ்பைசஸ்லாம் போடணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, அது எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கிரேவி அரைச்சி வச்சுருக்கோமோ நம்ம பேஸ் கிரேவி இருக்குது இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் கேஷ்யூஸு இதெல்லாம் சேர்ந்த அந்த வதக்கணும் இல்லைங்களா, அந்த கிரேவி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அரைச்சதை இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணியை இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த கிரேவி கூடவே அதை ஊற்றிடணும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி கொஞ்சம் நம்ம கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சாத்தே பண்ணணும். இப்போது ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சம், இது 3த்தையுமே நான் போட்டுக்கிறேன். 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியோட அளவு இப்போ கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னாக்கா இது ஓரளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம், அதாவது அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் கொஞ்சம் போகிற வரைக்கும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பன்னீரை ஆட் பண்ண நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இந்த கடைகள்லாம் ஹோட்டல்ஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நான் சர்க்கரை போடுறேன். இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த சாத்தே பண்ண பன்னீரை எடுத்து இதில் போடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸில் நிறுத்திடணும். இல்லைனா பன்னீர் ரொம்ப ஹார்டாகிடும். சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதை நிறுத்தும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் போடணும். அதனால் நான் கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு ஒரு சாத்தே பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் 2 to 3 மினிட்ஸ் அதை பண்ணணும். நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். வாங்க சாப்பிடலாம். பன்னீர் பட்டர்